அனைவருக்கும் வணக்கம். சிற்பத்தின் கதை 5ஆம் பாகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். தெய்வம் எங்கூட எப்படி பேசிச்சு, நான் சாமிகிட்ட என்ன வேண்டுதல் பண்ணினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்கள் கோவிலில் திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கும்போது தீர்த்தத்துக்காக எல்லோரும் கிளம்பி தீர்த்தம் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டுருக்குறாங்க. அந்த சமயத்தில் எனக்கு உடம்புக்கு முடியாமல் நான் இருந்ததுனால என்னால் தீர்த்தத்துக்கு போக முடியல. அப்போ நாங்கள் முன்னமே வயலுக்குள்ளே நாங்கள் போயிடுறோம். இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு நான் முன்னமே வந்துடுறேன். அங்கே வேண்டுதல் வைக்கிறேன் சாமிகிட்ட. நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். வச்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வயலுக்குள்ளே எங்கள் வம்சத்து பொண்ணு ஒன்று சாமி சொல்லிகிட்டு இருக்குது. எல்லோரும் போய் கேட்டுட்ருக்காங்க. அப்போ என் பொண்ணு என்னை கூப்பிடுது, வாம்மா அங்கே போகலாம், நம்மளும் சாமி கேட்கலான்னு கூப்பிடுறப்போ நான் மாட்டேன்னு சொல்கிறேன். 2 முறை கூப்பிட்டு நான் மாட்டேன்னு சொன்னபோது மறுபடியும் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அப்போ நான் போய் நிற்கும்போது அந்த சாமி சொல்லிகிட்டு இருந்தேன் எங்கள் வம்சத்து பொண்ணு என்னை ஏறு எடுத்து பார்க்குது. அந்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் ஒரு மனித உருவமாக பார்க்கல, ஒரு தெய்வத்தவே நேரடியாக பார்த்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு என்னை உட்கார சொல்லி என்கிட்ட சொல்லுது, நீ என்கிட்ட கும்பிட்ட இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன், அதே மாதிரி நீ எனக்காக ஒன்று செய்வியான்னு கேட்குது. சொல்லு சாமி, நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்காக நீ வாரந்தோறும் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கணும், என்னை நினச்சி பற்றி பொருத்தணும்னு சொல்லுச்சு. இதை விட ஒரு அதிசயம் என்னென்னா, நான் முன்னமே நான் கும்பிட்டது இந்த பொண்ணு மூலமாக தெய்வம் சொல்லுச்சு பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எனக்கு இருந்துச்சு. அதில் தெய்வத்துடைய சக்தி எப்படிப்பட்டதுங்கிறத என்னால் மனப்பூர்வமாக உணர முடிஞ்சிச்சு. அதிலிருந்து தான் இந்த தெய்வத்துடைய சக்தி எவ்வளோ பெருசுங்கிறத நான் உள்ளுணர்வோடு இதை நான் அது மீது ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சு அதை ஆத்மார்த்தமாக நான் நம்புனேன். அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.